அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல 2024ஆம் ஆண்டு முனி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல் முறையா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2024 பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். முதலாவதாக இப்போ உங்களுக்கு சனி பகவான் பார்க்கலாம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் இப்போ 7ஆம் இடத்துலதான் இந்த மாசம் உங்களுக்கு ஆட்சி பெற்று காணப்பட போறாரு. அப்போ சனி 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று காணப்படுவது உங்களுக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. காரணம் பார்த்தோம்னா அது கண்டகச்சனி சொல்லுவாங்க. கண்டச்சனி அப்படின்னாலும் பயப்படணும் அவசியம் கிடையாது. வண்டி வாகனத்துல மட்டும் பார்த்து போனா சரிதான். ஆனா சனியினால நிறைய நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். என்ன மாதிரியான நன்மைகள்? இப்போ திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ திருமண முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணம் உறுதிப்படுத்தப்படும், திருமணம் நிச்சயப்படுத்தப்படும். அந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு சனி அதிகமா கொடுப்பாருங்க. அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்ப்பார். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமையையும் அந்யோன்யத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சனி பகவான் உருவாக்குவாருங்க. பொதுவா சனி 7ல இருந்தா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். ஆனா 7ல ஆட்சியா இருந்தா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படாது, நல்லாதான் இருக்கும். அதே போல சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது சிலருக்கு தேவையில்லாத உறவுகள் மூலியமா பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்க இந்த விஷயத்துல 3ஆம் நபர் விஷயத்துல மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. நீங்க இந்த மாதிரி யாரிடமும் தேவையில்லாம பேசுறத கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் நல்லாதாங்க இருக்கும். அதுதான் இந்த சனி செய்வாரு. பிற விஷயத்துல பாத்தீங்கன்னா சனி உங்களுக்கு நன்மை செய்வாரு. பார்ட்னர்ஷிப் விஷயத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். பார்ட்னரால நன்மைகளும் ஆதாயங்களையும் கொண்டு சேர்ப்பார். அதே மாதிரி நண்பர்கள் மூலமும் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும். நல்ல ஆதாயம் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு சனி செஞ்சு கொடுப்பாருங்க. அடுத்து குரு பகவானை எடுத்துக்கலாம். குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் அதிபதி தான். 5ஆம் அதிபதி 9வது இடத்துல இருக்காரு. 5ஆம் அதிபதி பொதுவா 9வது இடத்துல இருந்தா பெற்ற பிள்ளைகள்னால ஆதாயம், பெற்ற பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு யோகங்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால பிள்ளைகள்னால மிகுந்த நன்மை கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதே மாதிரி பிள்ளைக்கு வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி, இது போன்ற நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் பொருளாதார விருத்தி ஏற்பட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பொருளாதார கஷ்டங்கள் இதுவரைக்கும் இருந்துச்சுன்னா கஷ்டங்கள் குறையும். அப்படி கஷ்டம் இருந்தாலும் அதை சமாளிக்க தகுந்த உங்களுக்கு சக்தி கிடைக்கும். ஒரு சிலருக்கு கடனால பிரச்சனைகள்லாம் இருந்தா அடிச்சு கொடுக்கும். அதே மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் குரு உங்களுக்கு நல்லாவே கொடுப்பாருங்க. அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கலாம். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. இவ்வளவு நாளா 6ஆம் இடத்துல இருந்தாரு. பொதுவா 4ஆம் அதிபதி 6ல இருக்கக்கூடாது. 4ஆம் அதிபதி 6ல இருந்தா கடந்த 2 மாசமா உங்களுடைய தாயாருக்கு உடல் இருந்திருக்கும், உடல் பிரச்சனை இருந்திருக்கும், வீடு விட்டு வீடு மாறுறது, ஊர் விட்டு ஊர் மாதிரியான சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்கள் இழப்பீடு ஏற்படும். இந்த மாதிரியான தொந்தரவுகள் கடந்த 2 மாசமா செவ்வாய் கொடுத்திருப்பாரு. இப்போ செவ்வாய் பங்குனி மாசம் 1ஆம் தேதியே 7ஆம் இடத்துக்கு போறாரு. 7ஆம் இடத்துக்கு போனீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும். ஏன்னா தற்காலிகமாக உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உருவாகுது. அதனால உங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் நிறைய கோபங்கள் வரும். ஏதாவது ஒரு டென்ஷனோடயே இருப்பாங்க, ஏதாவது ஒரு கவலையோடயே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் அவங்களுடைய லைஃப்ல. அப்போ எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் பொழுது அது ஒரு ஷாக் கொடுக்கற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு உங்களுக்கு பொருள் துணையலாம், இல்ல சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம். இதனால உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒருவித மன டென்ஷனோடையே இருப்பாங்க. இது மட்டும்தான், மற்றபடி வேறு ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வண்டி வாகனத்துல மட்டும் பார்த்து போகணும். அதை மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல்கள் வராது. சுக்கிர பகவானை எடுத்துக்கலாம். சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல தாங்க இருக்காரு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான். பெண் வழி நன்மைகள், பெண் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக நன்மையும் ஆதாயமும் கொண்டு வரும்.
தொழில் உங்களுக்கு வந்து அதே மாதிரி சிறப்பா இருக்கும். தொழில்ல நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு சுக்கிரன் வந்து கொடுப்பாருங்க. அந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி மீனராசிக்கு போறாரு. அப்போ மீன ராசியில சுக்கிரன் இருக்கும்போது அப்போ மட்டும் வேலை பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பங்குனி 19க்கு அப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள், வேலையில ஏதாவது இடைஞ்சல்கள் இருக்கும். ஒண்ணு வேலை பார்க்குறவங்க ஒர்க் லோடு வந்து அதிகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சரியான சம்பளம் கிடைக்காது, இல்லை ஒரு அங்கீகாரம் கிடைக்காது, மேல் அதிகாரிகள்னால டார்ச்சர், இந்த மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும். மற்றபடி வேற எந்த பெரிய பிரச்சனைகளும் இருக்காது. ஆனா பங்குனி 19க்கு அப்புறம் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போனதுக்கு முன்னால ஒரு மாத காலத்திற்கு பாத்தீங்கன்னா வீடு எதுவும் வாங்கக்கூடாது, வீடு ஏதாச்சும் கட்டுறனாலும் கட்டக்கூடாது. அப்படி கட்டினீங்கன்னா ஏதாச்சும் தடங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே நேரத்துல வீடு குடி போகவும் கூடாது. அப்போ எப்பதான் அதை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் நீங்க செய்யணும்னா வைகாசி மாதத்துலதான் செய்யணும். அப்படின்னாதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலுமே ஆண்களுக்கு பெண்கள் மூலமும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமும் நல்ல ஆதாயங்களும் நன்மைகளும் வந்து சேர்றதுக்கான நன்மைகள் சிலருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சூரியனை எடுத்துக்கிட்டா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் தான். அந்த சூரியன் வந்து இந்த மாசம் அஷ்டமஸ்தானத்துல தான் இருக்காரு. அப்போ சூரியன் 8ஆம் இடத்துல இருந்தா உங்களுக்கு இந்த கண் வலின்னு சொல்லக்கூடிய கண் உபாதைகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கண் உறுத்தலாம், ஏதோ ஒரு தொந்தரவு அந்த கண்கள்ல வந்து சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் தொந்தரவுகள் வரும், பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. புத பகவானை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு 2-11 கூடிய கிரகம். 2ஆம் அதிபதி பொதுவா வந்து இந்த மாசம் உங்களுக்கு நீச்சமா தான் இருக்காரு. 2ஆம் அதிபதி நீச்சமா இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி நீச்சமா இருக்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதார வரவு சரியா இருக்காது. ஏதாவது ஒரு விதத்துல பொருளாதார தட்டுப்பாடை வந்து அந்த புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. வரவேண்டிய பணம் உடனே வராது. ஒரு சிலருக்கு சம்பள பாக்கி எல்லாம் கூட நின்று இருக்கும். சம்பள பணம் சரியா வராது. 4 மாச சம்பளம் 5 மாச சம்பளம் இப்படிலாம் சொல்றேன் இல்லையா, அது மாதிரி நின்று போகும். சம்பளம் வந்து தரமாட்டாங்க. அது எல்லாருக்கும் நடக்காது, ஒரு சிலருக்கு மட்டும் அது மாதிரி நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து வரவேண்டிய பணம் மட்டும் தள்ளி போய்க்கொண்டே இருக்கும், டக்குன்னு கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். அப்போ உங்களுக்கு வந்து உடனே கிடைக்காது. அது வந்து ஒரு மாசத்துக்கு தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வர வேண்டிய பணம் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் சம்பள பணம்லாம் ஈஸியா வரும். ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. ரொம்ப நாளுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. ஒரு மாசத்துக்கு தான் அந்த தொந்தரவு இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு முதல் 8ல் இருக்கிறதால ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோல் அலர்ஜி வர்றது, அப்படி இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இந்த மாதிரியான தொந்தரவுகள் மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு சிலருக்கு மட்டும் இருக்கும். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துல எப்பயுமே ராகு இருக்கக்கூடாது. அஷ்டமஸ்தானத்துல ராகு இருந்தா ஒரு சிலருக்கு வயிறு வலி வரும், அல்லது குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், செரிமான கோளாறுகள், இந்த மாதிரியான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேலும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.